ஒரு எக்ஸலண்ட் ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஜப்பான் போயிட்டு அங்கே இருக்க ப்ராடக்ட்டு, அங்கே இருக்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இவ்வளோ நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாரு. அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி வந்து பியானோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. அங்கே போய் பார்க்குறப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த பியானோவுக்கு தேவைப்படக்கூடிய பிளேட்லாம் பண்ணுறவங்க. இவர் போய் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பிளேட்ஸ் பண்ணுவீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேங்க அப்படின்னு இருக்காரு. ஒரு நம்பர்ஸ் இருக்குமே உங்களுக்கு, இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எது நம்பர்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்படி கிடையாது, ஒரு பிளேட்டையும் 100% பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி எத்தனை பிளேட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எங்கேயுமே சூப்பர்வைசர் நான் பார்க்கவே இல்லையே, உங்கள் மேனேஜர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சூப்பர்வைசர் அப்படி யாருமே எனக்கு கிடையாது, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இல்லை, சூப்பர்வைசருங்கிறது வந்து நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களா இல்லையாங்கிறத அவர் பார்ப்பார்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும்லேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எங்களுக்கு யாரும் சூப்பர்வைசர்ஸ் கிடையாது, என்னோடய ஒர்க்கை நானே பக்காவாக பண்ணிடுவேன், அந்த பர்ஃபெக்ஷன் என்கிட்டே இருக்குது, அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து ஒரு பயங்கரமான டேக் ஹோம் மெசேஜ் அவருக்கு. என்னோடய ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிடுவேன், பர்ஃபெக்டாக பண்ணிடுவேங்கிற அந்த மைண்ட் செட் தான் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் அவ்வளோ பெரிய ஒரு குவாலிட்டி இருக்குது. ஒரு வாட்ச் வாங்கணும் மேட் இன் ஜப்பான்னு போட்டிருந்தா அது 100 வருஷம் அப்படியே இருக்குதுங்கிறதுக்கான ரீசன் என்ன, அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலையை 100% பர்ஃபெக்டாக வித்தவுட் எனி சூப்பர்வைசர்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து அவரோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹீ பில்ட் அ ஹியூஜ் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளும் நான் பண்ணக்கூடிய வேலையை சூப்பர்வைசர்ஸ் யாருமே இல்லைன்னா கூட நான் பக்காவாக பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பண்ணிட்டோம்னா நம்ம க்ரோத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.